கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி, 3 வீடுகளுக்குள் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். நம்மெல்லாம் ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் தனிப்பட்ட முறையிலையும் அல்லாஹ்ட்ட துவா செய்யறோம், யா அல்லாஹ் ரஹ்மத்தினுடைய மலக்குகளை, பரக்கத்தினுடைய மலக்குகளை எங்களுடைய வீட்டில் நுழைய வைப்பாயாக என்று நாம் எல்லாம் துவா செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி, 3 வீடுகளில் மலக்குமார்கள் உள்ளே நுழைவதில்லை. ஒன்னு சூரத்துன், எந்த வீட்டில் உருவ படங்கள் இருக்கிறதோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் நுழைவதில்லை. உள்ள நுழைஞ்சதும் அப்பா போட்டோ பெருசா போட்டிருப்பார். அவர் தான் கபருக்குழிக்கு போயிட்டாரு. அவர் பெரிய போட்டோ ஒண்ணு மாட்டிருப்பாரு. அம்மா அப்பா கல்யாண போட்டோ ஒரு பக்கம் மாட்டிருப்பாரு. ஆமா, பர்த்டே போட்டோ மாட்டிருப்பாரு. தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் திருமணமான போட்டோவை போட்டிருப்பாரு. அதெல்லாம் போட்டு நல்லா என்ன செய்வார், பெருசா பிரேம் போட்டு கண்ணாடி அறையில வைப்பார். இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. இது ஃபேஷன் ஆயிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஃபேஷன் பார்த்தா அங்க மலக்குமார்கள் உள்ளே நுழைவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூதத்துன், எந்த வீட்டில் உருவ படங்கள் இருக்கிறதோ அங்க எது நுழைவதில்லை, மலக்குமார்கள் அங்கே நுழைய மாட்டார்கள் என்றார்கள் சர்க்காரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது சொன்னாங்க, வலா கல்புன், எந்த வீடுகளில் நாய்கள் வளர்க்கப்படுதோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் உள்ளே நுழைவதில்லை. மூணாவது, வலா ஜுனுபன், குளிப்பு கடமை ஆகிய பிறகும் குளிக்காமல் எந்த வீட்டில் எந்த மனிதன் இருப்பானோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் உள்ளே நுழைவதில்லை. நம்மால குளிப்பு கடமை ஆகியும் ஒரு நாள் குளிக்காமையே சில பேர் ஓட்டி இருக்க கேஸ் எல்லாம் இருக்குது. ஆமா, குளிப்பு கடமை ஆயிருச்சுன்னா டயம் என்னன்னா அடுத்த வக்துக்குள்ள குளிச்சாகணும். இரவுல குளிப்பு கடமை ஆயிருச்சுன்னா ஃபஜருக்கு முன்னாடி குளிச்சுட்டு ஃபஜர் தொழுகைக்கு போகணும். ஃபஜருக்கு பிறகு குளிப்பு கடமை ஆயிருச்சுன்னா அதுக்கு முன்னால குளிச்சுட்டு லொஹர் தொழுகைக்கு போகணும். லொஹர் தொழுதுட்டு தூங்குறோம், குளிப்பு கடமை ஆயிருச்சு, குளிச்சுட்டு அசர் தொழுகைக்கு போகணும். நம்மால அசருக்கு போறது இல்ல, அப்படியே தூங்கிறது, மகரிபுக்கு வர்றது இல்ல. இது பாவம். அந்த வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்கிறார்கள் சர்க்காரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.